Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சுட்டாச்சு டீம் தான் வந்துட்டு பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்கி டெபே இசாவா இவங்க மூணு இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வெறும் நான்கட்சு டீம் தான். அதனால நம்ம வந்துட்டு 50 பாயிண்ட் கண்டிப்பா ஸ்கோர் பண்றோம் நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப இசாவா வந்துட்டு பக்கத்துல போய் அட்டாக் பண்ணாதனால நீ தடுக்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிட் ரேஞ்சில இருந்தே பால ஷூட் பண்றான். ஆனா இவங்க நான்கட்சு வந்துட்டு தப்பா கணக்கு போட்டாங்க. ஆப்போனன்ட்ல இருக்கவன் பேரு சுபாசா. அவன் வந்துட்டு விடவே இல்ல. அவன் வந்துட்டு மிட் ரேஞ்சிலே இருந்து வந்தாலும் பால வந்துட்டு கரெக்டா நிப்பாட்டிடுறான். அடுத்த ஒரு பால டாக்கி ஃபேக் காட்டி டெபே கிட்ட கொடுக்க டெபே வந்து இந்த வாட்டி அவனால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அதே மாதிரி தகலி நான் இங்க இருக்கிற வரை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு மறுபடியும் அந்த பால தடுத்து விட்டுறான். சுபாசாவை பிரேக் பண்ணி போற வரைக்கும் நம்ம கண்டினியூ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கூட்டு போறான். இசிசாக்கி ஏமாத்திட்டு கரெக்டா முன்னாடி வந்துடுறான். ஆனா சுபாசா வந்துட்டு டேக்கிள் போட்டு பால போடுங்கிறான். அந்த பால டெப்பே வந்துட்டு ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ நான்கட்சு டீம்ல இவாமி தான் நின்னுகிட்டு இருக்கேன். இவனெல்லாம் தாண்டி நான் ஈஸியாவே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இவாமியை தாண்டி கூட அவனால போக முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவன் போன வாட்டி பிராக்டிஸ் மேட்ச்ல கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே, இவங்க இப்ப நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெப்பேக்கே தோணுது. அவன் வேற வழி இல்லாம பாலத்துக்கு இசாவா கிட்டே திரும்ப பாஸ் பண்ணிடுறான். எங்களுக்கு ரொபர்ட்டோ வந்து நிறையவே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதை வந்துட்டு நாங்க வீணடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாம் வந்துட்டு இவனுக்கு நல்லாவே பிரஷர் கொடுக்குறாங்க. இவன் வந்துட்டு எந்த பக்கம் மூவ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. சும்மா தடுத்து மட்டும் நிறுத்தாம இசாவா கிட்ட இருந்து பால கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறாங்க. கேம்ல இப்ப மொதல் 10 நிமிஷமே முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 டீமே வந்துட்டு ஸ்கோரே பண்ணல. டே அங்க நின்று என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்க பயசிக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்பதான் ரொபர்ட்டோ நினைச்சு பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சுபாசாவை நம்ம அட்டாக் பண்ணவே வைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுபாசாவை டிஃபென்ஸ் மட்டும் நிப்பாட்டி அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஸ்கோர் பண்ணவே விடக்கூடாது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே அசிங்கமா இருக்குது. இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா நாங்க ஸ்கோர் பண்ணாம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே ஒரு யோசனையோட ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வந்தா சுபாசா கிட்ட வேலைக்கு ஆகாது. அவன் ஈஸியா டேக்கிள் பண்ணி பால ஸ்டீல் பண்ணிடுறான். வாக்கபாசியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். சுபாசா இருக்கறனால மட்டும் நம்ம ஒன்னும் ஸ்கோர் பண்ண முடியாம இல்ல. அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பிரெடிக்ட் பண்றதோட இப்ப நல்லா தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா இதே மாதிரி சூப்பரா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவோட அம்மா வந்துட்டு அவனுக்கு சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட குட்டி ஃபுட்பாலர் இப்ப எப்படி விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி வேற ஒருத்தர் வந்து பேசுறாரு. அது வந்துட்டு சுபாசாவோட அப்பா தான். அவருமே இங்க வந்துட்டாரு. இப்ப சுபாசா வந்துட்டு மறுபடியும் ஒரு பால ஸ்டீல் பண்ணி இசிசாக்கி கிட்ட ஃபார்வர்ட்ல கொடுக்குறான். இந்த வாட்டி வாக்கபாசி கோல் கிட்ட நிக்காம முன்னாடி ஓடி வந்துடுறான். ஓடி வந்து இசிசாக்கி கிட்ட இருந்து பால டேக்கிள் பண்ணி ஸ்டீல் பண்ணிடுறான். ஒரு லாங் பாஸா சூப்பரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிக் பண்ணி விட்டுருக்கான். சரி அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேரா சுபாசாவோட கிட்ட தான் கொடுத்திருக்கான். சுபாசா நீ வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாசி மனசுக்குள்ளே நினைக்கிறான். சரி இது வந்துட்டு என்னோட சேலஞ்ச் தான் அவன் சொன்ன மாதிரி. சோ இப்போ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா முன்னாடி ஓடி போறான். இது நம்ம பிளான்ல இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ வந்துட்டு சொல்லி பாக்குறாரு. பட் சுபாசா வந்துட்டு கேட்கல, முன்னாடி போறான். சுபாசாவை சும்மா டிஃபெண்ட் பண்ண மட்டும் சொன்னா அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, கேப்டன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. அதான் சுபாசாவோட அப்பா தான். சுபாசாவோட ரோல் வந்துட்டு டிஃபென்சிங் கிடையாது, ஸ்கோர் பண்றதா. சோ குட் ஜாப் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா அப்பா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு இன்னும் எக்ஸைட்டிங் ஆயிடுறான். அப்போ ஒரு கரெக்டா டேக்கிள் பண்ண வர அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியா சர்வசாதாரணமா கடந்து வந்துடுறான் முன்னாடி. இப்போ சுபாசா வந்துட்டு பெனால்டி ஏரியாக்குள்ள என்டர் ஆயிடுறான். நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டு வாக்கபாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீக்கிரம் வா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாசி ரெடி ஆகுறான். சுபாசாவுமே ரொம்ப பக்கத்துல போகாம மிட் ரேஞ்சில இருந்து கரெக்டா ஒரு பவர்ஃபுல் கிக் கொடுக்குறான். வாக்கபாசி கரெக்டா அந்த டைரக்ஷனை பிரெடிக்ட் பண்ணி அந்த பாலுக்கு ஜம்ப் பண்ணி கரெக்டா ஒரு கையில வச்சு பாலை தடுத்து அங்கிட்டு வெளியே தள்ளி விட்டுறான். சுபாசாக்கு இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான கிக்க வந்து தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாக்கபாசிக்கு இதுவே பத்தல. நான் எப்படி பாலை கேட்ச் பண்ணாம இந்த மாதிரி சும்மா என் கையில பட்டு போக விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கடுப்புல இருக்கான். மிசாக்கி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அமேசிங்கா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறான். வாக்கபாசி கையில பட்டு போனதுனால நான்கட்சு டீமுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. சுபாசா தான் கிக் பண்ண போறான். சுபாசா வந்துட்டு ரொபர்ட்டோ சொல்லி கொடுத்த மாதிரி கார்னர் கிக்கை பெர்ஃபெக்ட்டா பண்றான். அந்த பாலோட டைரக்ஷனை பிரெடிக்ட் பண்ணி கரெக்டா வாக்கபாசி வந்துடுறான். ஆனா அந்த பால் வந்துட்டு கரெக்டா நேரம் வளையுது. இன்னுமே இது அப்புறம் டைரக்ஷன் டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாசிக்கு செம்ம சாக்கி. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் ஜம்ப் பண்றான். பட் அவன் கையில படாம அது உள்ள போகுது. சரி கரெக்டா கோல்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தா அது போய் நேரா போஸ்ட்ல அடிச்சிருது. போஸ்ட்ல அடிச்சு வந்த உடனே கரெக்டா வாக்கபாசி வந்துட்டு திரும்ப கேட்ச் பண்ணிடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. மிசாக்கில வாய பொளந்துறான். என்ன ஒரு அமேசிங்கான கர்வ் ஷாட். இதெல்லாம் வந்துட்டு நானே அடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அளவுக்கு அமேசிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மூவ் இவன் கரெக்டான டைம்ல தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ நினைக்கிறாரு. ஷூட்டர்ஸ் டீம்ல வந்துட்டு கேப்டன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா கேப்டன் அங்க வாயடிச்சு போய் நிக்கிறாப்ல. என்ன தாண்டி அவன் கரெக்டா பால கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட வாக்கபாசி இருக்கிறான். சுபாசா ஃபீல்ட் விட்டு வெளியே வந்தோடனே நேரா அவங்க அப்பா கிட்ட தான் போறான். நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதுதான் சுபாசாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பாக்குறாங்க. நீங்க வந்துட்டு என்னோட பையனை பாத்துக்கிட்டே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஜிசிபி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஓகே நீங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பரா ஃபர்ஸ்ட் ஆஃப் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோவும் சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஷூட்டர்ஸ் கூட இவ்வளவு ஈக்குவலா வந்தோம், ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் மட்டும் நம்ம பிளான மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ சொல்றாரு. ஆமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். நானுமே வந்துட்டு என்னோட கோச் சொல்றதே சில நேரம் இப்படிதான் சரியா கேட்க கூட மாட்டேன். ஆனா சில நேரத்துல கோச் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதோட அவுட்கம் வந்துட்டு நல்லா தான் வரும். அதே மாதிரி சுபாசா நீமே இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு நல்ல அவுட்கம் தான் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஷூட்டர்ஸ் டீமோட கோச்சுமே சொல்றாரு, நான்கட்சு டீம் வந்துட்டு முந்தி இருந்த மாதிரி இல்லதான், இருந்தாலுமே வந்துட்டு பால் ஹேண்ட்லிங்ல அவங்களோட நீங்க தான் பெஸ்ட், அதனால வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க, கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வாக்கபாசி வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் எனக்காக நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ஒரே ஒரு கோல் மட்டும் நீங்க போட்டுருங்க, இந்த வாட்டி 50 கோல் போடுங்க அப்படி இப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரே ஒரு கோல் எப்படியாவது போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாசி கேட்கறான். இந்த வாட்டி ஷூட்டர்ஸ் டீம் வந்துட்டு இறங்கணும்னு ஒரு செம்ம ஃபயரோட தான் வராங்க, எப்படியா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கொலவெறியோட உள்ள வராங்க. இந்த வாட்டி நான்கட்சு டீம் தான் கிக் ஆஃப் பண்றாங்க. இசிசாக்கி பால முன்னாடி கொஞ்சம் தூரம் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மார்க் பண்ணி டக்கு டக்குன்னு வேண்ட பால பிடிங்கிட்டு போயிடுறாங்க. டாக்கி டெப்பே இசாவா இவங்க மூணு மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது, நம்ம கேப்டன் இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம்
விஷயம் கேட்டது கூட கிடையாது. அவரே இந்த வாட்டி எப்படியாவது ஸ்கோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல ஸ்கோர் பண்ணியே தீர்வோம் அப்படின்ற ஒரு வெறியோட வந்துகிட்டு இருக்காங்க. டாக்கி வந்துட்டு பால டெப்பே கிட்ட பாஸ் பண்றான். டெப்பே வந்துட்டு 2 பேர் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வேற வழியே இல்லாம வேற ஆள்கிட்ட பாஸ் பண்றான். ஆனா அப்படி பாஸ் பண்ணும்போதே சுபாஷ் வந்துட்டு அந்த பால வந்துட்டு அப்படியே வெளியே தள்ளி விட்டுறான். இவங்க உண்மையிலேயே ரொம்பவே ஃபயர்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி புரிஞ்சுக்கிறான். இப்ப சுட்டாச்சு டீம் தான் பால வெளியே இருந்து த்ரோ பண்ணணும். சரி ஏதாவது ஃபார்வர்ட் வந்து த்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிஃபென்ஸ் பிளேயர் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, சிங்கோன்னு சொல்லிட்டு அவனை ஒரு த்ரோ பண்ண விடுறாங்க. அவன் செம ஸ்ட்ரென்த்தோட பால நேரா கோல் கிட்டே தூக்கி எறிஞ்சிடறான். இசாமா வந்து நேரா பால் கிட்ட போய்கிட்டு இருக்கான். சுபாஷ் அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா போறான். சூட்டாச்சு டீம்ல நான் தான் அதிகமா ஜம்ப் பண்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்றான். சுபாஷா வந்துட்டு நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணிடுறான். 2 பேரும் கரெக்டா பால தலையில வாங்குறாங்க. பால் வந்துட்டு 2 பேர் தலையிலையும் பட்டையில அப்படியே தெரிச்சுக்கிட்டு வந்துருது. அது கரெக்டா மானவா கால கிட்ட போகுது. ஆனா அவன் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போறதுக்குள்ள டக்குன்னு டெப்பே வந்துட்டு அவன் பால ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். சுபாஷாவும் கீழ வந்து கிடக்குறான். டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. இந்த வாட்டி நான் கண்டிப்பா கிக் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா கிக் பண்றான். சோ இந்த வாட்டி தடுக்கிறதுக்கு ஆளே இல்லாததுனால ஃபர்ஸ்ட் டைம் சூட்டாச்சு டீம் தான் வந்துட்டு இந்த கேம்ல ஸ்கோர் பண்றாங்க. அவ்வளவுதான் இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நினைக்கிறேன். பாத்தீங்களா நான்கட்சு இதுதான் வந்துட்டு எங்க டீமோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே சொல்றான். இதுக்கப்புறம் இந்த கேம்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நாங்க தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் லேண்டதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது இன்னும் முடியல. இந்த கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். ஆமா சுபாஷா சொன்ன மாதிரி இந்த கேம் இன்னும் முடியல. நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சிருக்கோம். உண்மையான கேம் இதுக்கப்புறம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபயர்ட் ஆயிராங்க. சுபாஷாவோட ஸ்பிரிட்ல இருந்தே தெரியுது இந்த கேம் உண்மையிலே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோபிரிட்டோ நினைக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. இதுக்கப்புறம் ஒரு கோல் கூட விடாம இங்க நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நினைக்கிறேன். இதுதான் சூட்டாச்சு டீமோட டீம் பிளேவா. இதனாலதான் இவங்க வந்து நேஷனல் லெவல்ல பெரிய டீமா இருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் நான்கட்சு டீம் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டா கொண்டு போய்கிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இப்ப சூட்டாச்சு வந்துட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் நான்கட்சு டீம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அதிர்ச்சி தர ஒரு விதத்துல பார்த்தா நம்ம சுபாஷா முன்னாடி வந்து நிக்கிறான். எல்லாருக்குமே அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஷாக் தான். சுபாஷா வந்துட்டு சென்டர் பேக்ல இருந்து இப்ப ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கான். ஃபைனலி நீ என்னை ஃபேஸ் பண்ண வந்துட்டியா சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி ரெடி ஆகுறான். இப்ப சுபாஷா வந்துட்டு பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவனை என்னாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட்டாச்சு டீம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சுபாஷா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிறப்ப யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இசாவாவை ஏமாத்திட்டு வந்துடுறான். அடுத்த ஒரு 2 பேர் டக்கு டக்குன்னு வராங்க. அவங்களும் ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அடுத்து சிங்கம் நின்னுகிட்டு இருக்கான். சிங்கம் நீ அவனை தடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவன் தான் அவங்க டீம்ல பெஸ்ட் டிஃபெண்டர். அவன் வந்துட்டு தடுக்க வர்றான். நேரா வாகபாயசி வந்துட்டு இல்ல அவனை தடுக்க அதை ஷூட் பண்ண விடு அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சிங்கம் வந்துட்டு இவனை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணல. அவன் அப்படியே நின்னுக்கிறான். இப்ப சுபாஷ் வந்துட்டு முன்னாடி போயிடுறான் பெனால்டி ஏரியாக்குள்ள. சுபாஷ் ஓடி வந்து அந்த கோலுக்கு கார்னர் சைடு அப்படியே கிக் பண்ணிடலாம். அந்த ஓரத்துல கிக் பண்ணி பாயிண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிக் கொடுக்குறான். இதுதான் நீ பிளான் பண்ண டைரக்ஷனா, இதை நான் ஈஸியாவே தடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி இந்த வாட்டி கரெக்டா அவனோட 2 கையை வச்சு கேட்சே பண்ணிடுறான் பால. சுபாஷ் இங்க தான் இருக்கா, நீங்க முன்னாடி போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நேரா பால தூக்கி டெப்பே கிட்ட கொடுத்துறான். எல்லாரும் சீக்கிரமா பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அவங்க வந்துட்டு பால ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டெப்பேக்கு டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவனால பால ட்ரிப்ளிங் பண்ண முடியல. அதனால அவன் வந்துட்டு பால டாக்கி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனா டாக்கி பால ரிசீவ் பண்ண மறு செகண்ட் சுபாஷ் வந்துட்டு மின்னல் வேகத்துல ஓடி வந்து பால அழகா அவன் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். இவன் எங்க இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிக்கே ஒன்னும் புரியல. அவன் சூட்டர் டீம் சைடு கூட போல, அவங்க டீம் சைடு நின்னுகிட்டே லாங்கா ஒரு கிக்க கொடுக்குறான். இந்த பால் இப்ப கோல் விழுந்து கேம் டை ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இந்த பால் வந்து கோல் விழுந்து டை ஆகுமா இல்ல அப்படின்னா அதை வாகபாயசி பிடிச்சு போட்டுருவானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.